புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் பிரசவத்தின் போது தாய் சேய் உயிரிழந்த நிலையில் மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க நாம் கேட்கலாம். கிருஷ்ணா, விரிவான விவரங்கள். புதுச்சேரி சவலகுப்பம் அடுத்த அபிஷேகப்பத்தை சேர்ந்தவர் சதீஷ்குமார். இவரது மனைவி தீபா. வயது சிறிய வயது தான். நிறைமாதி கர்ப்பிணியான இவர் கடந்த 1ஆம் தேதி பிரசவத்திற்காக வெள்ளப்பிள்ளை சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் அந்த சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். தொடர் சிகிச்சையில் இருந்த அவர் இவருக்கு பிரசவ தேதி 12ஆம் தேதி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர் அந்த மருத்துவமனையிலே தங்கி அவர் தொடர் சிகிச்சையில் இருந்த நிலையில இரவு வலி ஏற்பட்டதன் காரணமாக அவரை மருத்துவர்களும் நர்ஸுங்களும் அவங்களை உடனடியாக உயர் சிகிச்சை அளிப்பதற்காகவோ அந்த மருத்துவமனையில் அழைத்து சென்றனர். அப்பொழுது வலி அதிகமையின் காரணமாகவும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்திற்கு மேலாக அந்த சிகிச்சை மருத்துவர்கள் அந்த தாயும் செய்யும் பார்த்துள்ளனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக 1/2 மணி நேரத்துக்கு பிறகு அந்த உறவினர்கள் தெரிவித்தனர். இதனை அறித்து அந்த உறவினர்கள் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் சரியான முறையில் தங்களுடைய மனைவியையும் தன்னுடைய பொண்ணையும் சரியாக பார்க்கவில்லை என்று குற்றம் சாட்டி அந்த மருத்துவத்துறை அதிகாரிகள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உள்ளிருப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் உள்ளே எந்த ஒரு பதிலும் அளிக்காததன் காரணமாக புதுச்சேரி 100 அடி சாலையில், அதாவது மருத்துவமனை எதிரே உள்ள 100 அடி சாலையில் அமர்ந்து தங்களுடைய போராட்டத்தில் முன்னெடுத்தனர். ஆனால் புதுச்சேரி அந்த அரசு அதிகாரிகள் மருத்துவர்கள் யாருமே எந்த ஒரு பதிலும் அளிக்கவில்லை. அந்த உடல் கூராய்வுக்காக அருகில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் எந்த ஒரு பதிலும் அளிக்காததன் காரணமாக தொடர்ந்து இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதை அடுத்து காவல்துறையினர் உடனடியாக அந்த மருத்துவர்கள் மற்றும் அந்த உறவினர்களிடம் கலந்து ஆலோசனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை அடுத்து அந்த பகுதியில் போராட்டத்தை கைவிட்டனர். தாய் சேய் மற்றும் இருவருமே உயிரிழந்த சம்பவம் புதுச்சேரியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.